வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். பொதுவாகவே மனிதனுக்கு ஆரோக்கியமான உணவு என்பது அவசியம். அதுவும் பெண்களுக்கு கோல்டன் பீரியட்னே சொல்லப்படுற கர்ப்ப காலத்தில் ஆரோக்கியமான உணவு என்பது அவசியமல்ல, கட்டாயம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் பிறக்க கர்ப்ப காலத்தில் பெண்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள், அதாவது பிரெக்னன்சி டயட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிரெக்னன்சி டயட்டை ஐசிஎம்ஆர் மற்றும் என்ஐஎன், அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் மற்றும் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெக்கமெண்ட் பண்ணது தான். இந்த பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான பீரியடுங்க. அதுவும் இந்த மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு போதிய அளவு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைச்சே ஆகணும். அதாவது அவங்க வெல் நரிஷ்டாக இருக்கணும். அப்போ தான் அவர்களும் ஆரோக்கியமாக இருக்க முடியும், வளரும் சிசுவும் ஆரோக்கியமாக இருக்கும். சப்போஸ் அவர்களுக்கு இந்த ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்கல அப்படின்னா, அதாவது அண்டர் நரிஷ்டாக இருந்தாங்க அப்படின்னா, ப்ரீடேர்ம் பர்த் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதாவது 40 வாரத்திற்கு பதிலாக 37 வாரத்திற்கு முன்னாடியே குழந்தை பிறந்தால் அது ப்ரீடேர்ம் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா பிறக்கும் குழந்தை லோ பர்த் வெயிட் குழந்தையாக இருக்கலாம். அதாவது 2.5 கிலோவுக்கு கம்மியாக இருந்தால் லோ பர்த் வெயிட் பேபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரியும் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது மாதிரியான குழந்தைகள் எல்லாம் ஒரு ஹை ரிஸ்க் பேபிஸ் தான். அதாவது வளரும் பருவத்தில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். அதாவது அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். அது மட்டும் இல்லாமல் வளர்ந்த பின்பு மெட்டபாலிக் டிஸார்டர் வரத்துக்கு சான்சஸ் அதிகம். அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர், ஸ்ட்ரோக், இது மாதிரியான விஷயங்கள் வருவதற்கும் சான்சஸ் அதிகம். அதனால் மகப்பேறு காலத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவு என்பது கட்டாயம். பொதுவாகவே ப்ரெக்னென்சியை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே பெண்கள் ஒரு 6 விஷயத்தை உறுதி செஞ்சுக்கணும். அது என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்பர் 1, அவர்களுடைய வயது என்பது 21, குறைந்தபட்சம் 21ஆவது இருக்க வேண்டும். நம்பர் 2, அவர்களுடைய எடை, அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிம்பாங்கள்ல, அது நார்மலாக இருக்கணும். அது 18.5லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். அவங்க ஓவர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது, அண்டர் வெயிட்டாகவும் இருக்கக்கூடாது. நம்பர் 3, அவர்களுடைய ஹீமோக்ளோபின் வேல்யூ நார்மலாக இருக்கணும். நம்பர் 4, ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷரும் சரி, பிளட் சுகர் லெவலும் சரி நார்மலாக இருக்கணும். நம்பர் 5, தைராய்டு ஃபங்க்ஷனும் நார்மலாக இருக்கணும். நம்பர் 6, அவங்க டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ நார்மல் எடையுள்ள ஒரு பெண், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் 18.5லேருந்து 23 வரை இருக்கிற ஒரு பெண் ப்ரெக்னன்சி அப்போ 10லேருந்து 12 கிலோ ஏறினாங்க அப்படின்னா அது ஒரு ஐடியலான வெயிட் கெயின். அது மாதிரி ஏறும்போது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை நல்லா ஹெல்த்தியாக தான் பிறக்குது. பொதுவாகவே ப்ரெக்னன்சியை 3 ட்ரைமஸ்டராக பிரிப்பாங்க. அதாவது முதல் 3 மாதத்தை ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த 3 மாதத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி 3 மாதத்தை தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில், அதாவது முதல் 3 மாதத்தில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேலரிஸும் தேவைப்படாது. ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டு டயட் இருந்தால் போதும். ஏன் அப்படின்னா அப்போ சிசுவானது, அந்த ஃபீட்டஸ் ஆனது 3லேருந்து 4 இன்ச் மட்டும்தான் வளர்ந்துருக்கும். இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் அடிஷ்னலாக ஒரு நாளைக்கு 350 கிலோ கேலரிஸ் தேவைப்படுது. இதில் 8 கிராம் ப்ரோட்டீன் அடிஷ்னலாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ சிசுவானது 13லேருந்து 16 இன்ச்சு வளர்ந்ததுனால தான். தேர்ட் ட்ரைமஸ்டரில் அதே கிலோ கேலரிஸ், அதாவது 350 கிலோ கேலரிஸ் அடிஷ்னலாக தேவைப்பட்டாலுமே 18 கிராம் ப்ரோட்டீன் அதிகமாக தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இங்கே சிசுவானது 19லேருந்து 21 இன்ச் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த ஸ்பெஷல், அதாவது ப்ரெக்னன்சி அப்போ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய 5 நியூட்ரியன்ஸ் என்னென்ன, அது ஏன் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நம்பர் 1, அயன். பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 29 மில்லிகிராம் அயன் தேவைப்படுது. கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் சுமார் 40 மில்லிகிராம் தேவைப்படுது. ஏன் இவ்வளவு அயன் தேவைப்படுது அப்படின்னா ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்காக அயன் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிசுவோட மூளை வளர்ச்சிக்கும் அயன் ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ்
அயன் குறைவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அனீமியா வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் லோ பர்த் வெயிட் இன்ஃபேன்ஸ் வரதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அயன் நிறைந்த உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சைவ உணவுகளில் கீரை வகைகள், விதை வகைகள், நட்ஸ், சோயா வகைகள், பருப்பு வகைகளில் அதிகமாக இருக்குது. அசைவ உணவுகளில் கோழி ஈரல், ஆட்டு ஈரல், மீன் வகைகள், முட்டையில் அதிகமாக இருக்குது. இப்போ சைவ உணவுகளில் அயனுக்காக எடுத்துக்கும்போது கண்டிப்பாக விட்டமின் சி சார்ந்த உணவுகளோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ தான் நம்ம உடம்பால் அங்கே இருக்கிற அயனை அப்சர்வ் பண்ண முடியும், நிறைய அப்சர்வ் பண்ண முடியும். விட்டமின் சி சார்ந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொய்யாப்பழம், ஆரஞ்சு, தக்காளியோடு சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. அதே சமயம் அயனுக்காக உணவை எடுத்துக்கும்போது டீ அருந்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, டீ எடுத்துக்கிறதுனால இந்த உணவில் இருக்கிற அயனை நம்ம உடம்பால் ஒழுங்காக அப்சர்வ் பண்ண முடியாது. நம்பர் 2, ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் பெண்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 220 மைக்ரோகிராம் தேவைப்படுது. கர்ப்ப காலத்தில் 570 மைக்ரோகிராம் தேவைப்படுது. ஃபோலிக் ஆசிட் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அதே மாதிரி ஹீமோக்ளோபின் ஃபார்மேஷனுக்கு சரி, இந்த சிசுவோட நியூரல் டியூப் ஃபார்மேஷனுக்கு சரி ஃபோலிக் ஆசிட் அவசியம் தேவை. இந்த நியூரல் டியூப் தான் சிசு வளர்ச்சி அடையும் போது பிரெயினாகவும் ஸ்பைனல் கார்டாகவும் மாறுது. சப்போஸ் ஃபோலிக் ஆசிட் குறைவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட் வரும். அதனால் பிறக்கும்போது பர்த் டிஃபெக்டோட இந்த குழந்தை பிறக்கும். இந்த ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சைவ உணவுகளில் கீரை வகைகள், நட்ஸ் வகைகள், தானியங்கள், சீஸ் மற்றும் பாலில் அதிகமாக இருக்குது. அசைவ உணவுகளில் முட்டை மற்றும் சிக்கனில் அதிகமாக இருக்குது. நம்பர் 3, விட்டமின் B12. B12 ஒரு நாளைக்கு பெண்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 2.5 மில்லிகிராம் தேவைப்படுது. கர்ப்ப காலங்களில் 2.75 மில்லிகிராம் தேவைப்படுது. B12 ஏன் முக்கியம் அப்படின்னம்னா, பொதுவாகவே இந்த சிசுவோட வளர்ச்சிக்கு தேவைப்படுது, மரபணு உருவாகுவதற்கும் தேவைப்படுது. அதே சமயம் சிகப்பு அணுக்கள் அதிகமாக உருவாகுவதற்கும் இந்த B12 தேவைப்படுது. B12 நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள், அதாவது கர்ட், அதாவது தயிர், சீஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அசைவ உணவுகள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா முட்டை, சிக்கன் மற்றும் மீன் வகைகளில் அதிகமாக இருக்குது. நம்பர் 4, அயோடின். அயோடின் ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னா 150 மைக்ரோகிராம் தேவைப்படும். கர்ப்ப காலங்களில் 250 மைக்ரோகிராம் தேவைப்படுது. அயோடின் ஏன் முக்கியம் அப்படின்னம்னா, தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகிறதுக்கு அயோடின் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் சிசுவோட மூளை வளர்ச்சிக்கும் சரி, நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் சரி அயோடின் ரொம்பவே முக்கியம். சப்போஸ் அயோடின் குறைவாக இருந்தது அப்படின்னா ஃபீட்டல் ஹைப்போதைராய்டிசம், அதாவது சிசுவில் ஹைப்போதைராய்டிசம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் அயோடின் ரொம்ப குறைவாக இருந்தது அப்படின்னா பிறக்கும் குழந்தைக்கு கிரிட்டினிசம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கிரிட்டினிசம் என்பது அதாவது மூளை வளர்ச்சியும் சரி, உடல் வளர்ச்சியும் சரி குறைவாக இருக்கிறதா இந்த கிரிட்டினிசம். அயோடின் நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, அயோடின் சார்ந்த சால்ட், அதாவது அயோடைஸ்டு சால்ட் எடுத்துட்டாவே போது நமக்கு போதுமான அயோடின் நமக்கு கிடைச்சிரும். நம்பர் 5, பியூஃபா, பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். கர்ப்பிணி பெண்களுக்கு பியூஃபா ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா சிசுவோட வளர்ச்சிக்கும் சரி, இந்த தொப்புள் கொடி வளர்ச்சிக்கும் சரி பியூஃபா அவசியம் தேவை. அதே சமயம் முதல் 3 மாதங்களுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் புதிய இரத்த நாளங்கள் இந்த சிசுவில் ஏற்படுறதுக்கும் பியூஃபா தேவைப்படுது. பியூஃபா நிறைந்த உணவுகள் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, சைவ உணவுகளில் நட்ஸ் வகைகள், விதை வகைகள், நம்ம சமைக்கும் எண்ணெயிலையும் அதிகமாக இருக்குது. அசைவ உணவுகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா மீன் வகைகளில் அதிகமாக பியூஃபா இருக்குது. இப்போ இதுவரையும் கர்ப்ப காலங்களில் கட்டாயம் எடுத்துக்க வேண்டிய 5 ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அது எதனால் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஹெல்த்தி அண்ட் பேலன்ஸ் டயட் கிடைக்கணும் அப்படின்னம்னா என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், எவ்வளவு கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, தானியம் மற்றும் சிறுதானிய வகைகள்.
இது ஒரு நாளைக்கு 240 கிராம் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னம்னா அரிசி, கோதுமை, வரகு, சாமை, திணை, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, சோளம் எடுத்துக்கலாம். நம்பர் 2, பருப்பு வகைகள் 80 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, ராஜ்மா, கொண்டக்கடலை, காராமணி போன்றவை எடுத்துக்கலாம். நம்பர் 3, நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வகைகள் ஒரு நாளைக்கு 40 கிராம் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, சியா விதை, ஆளி விதை, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்பர் 4, காய்கறிகள் ஒரு நாளைக்கு 300 கிராம் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கேரட், காலிஃப்ளவர், குடமிளகாய், சுரக்காய், புடலங்காய், பரங்கிக்காய், காளான், தக்காளி எடுத்துக்கலாம். நம்பர் 5, கீரை வகைகள் ஒரு நாளைக்கு 150 கிராம் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, முருங்கைக்கீரை, முளக்கீரை, அரைக்கீரை, மணத்தக்காளி கீரை, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்பர் 6, பழங்கள் ஒரு நாளைக்கு 150 கிராம் எடுத்துக்கணும். என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா கொய்யா, ஆரஞ்சு, திராட்சை, வாழைப்பழம், மாதுளை, ஆப்பிள், பேரிக்காய், எலுமிச்சை எடுத்துக்கலாம். நம்பர் 7, பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஒரு நாளைக்கு 400 ml எடுத்துக்கணும். இதில் பால், தயிர், நீர்மோர், பன்னீர் எடுத்துக்கலாம். நம்பர் 8, சமையல் எண்ணெய் 20 ml எடுத்துக்கலாம். இதில் சமையல் எண்ணெயோடு சேர்த்து நெய் மற்றும் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நான் வெஜிடேரியன் அதாவது அசைவ உணவு எடுத்துக்கிற பழக்கம் இருந்தது அப்படின்னா ஒரு நாளைக்கு 80 கிராம் எடுத்துக்கலாம். இல்லைனா 250லேருந்து 300 கிராம் ஒரு வாரத்துக்கு 2 தடவை எடுத்துக்கலாம். இதில் மீன் வகைகள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா காளா மீன், சூரை மீன், காணாங்கெளுத்தி மீன் எடுத்துக்கலாம். இதை தவிர மட்டன், சிக்கன், முட்டை வகைகள் எடுத்துக்கலாம். ஹெல்த்தி பேலன்ஸ் டயட்டில் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதன் மூலமாக தேவையான அளவு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்ஸ், மினரல்ஸ் மற்றும் விட்டமின்ஸ் வளரும் சிசுவுக்கும் சரி தாய்க்கும் சரி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் வெயிலில் நடக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விட்டமின் டியும் கிடைக்கும். ஹை ஃபேட், ஹை சுகர், ஹை சால்ட் உணவுகளையும் அவாய்ட் பண்ணியே ஆகணும். கார்பனேட்டட் ட்ரிங்கையும் அவாய்ட் பண்ணணும். எந்த உணவை சாப்பிட்டாலும் உடனே படுக்கவும் கூடாது. இதுவரையும் கர்ப்பகால உணவு அதாவது ப்ரெக்னென்சி டயட் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இது எடுத்துக்கிறது மூலமாக ஆரோக்கியமான நல்ல புத்திசாலியான குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.